நம்ம வந்து இப்போ பீர்க்கங்காய் பொரியல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரட்டும், கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் என்ன போடுறதுன்னு பார்க்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனோடனே எடுத்துடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். போதும், எடுத்துடலாம். இல்லைன்னா ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். தட்டில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இப்போ அதே எண்ணெயில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 காஞ்ச மிளகாய் இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா இதுவானதை எடுத்துடலாம். அவ்வளோதான், லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதே எடுத்துடலாம். நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 மிளகா போட்டிருக்கேன். இப்போ வந்து அதே எண்ணெயில் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகும். பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். அதுவும் கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆனவுடனே எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ இதே எடுத்துடலாம். எடுத்துட்டோம். இப்போ வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு போட்டதும் இது தோல் உரிகிற ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தோல் நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ இதே எடுத்துடலாம். சும்மா லைட்டாக தோல் மட்டும் சுருங்குற அளவுக்கு போட்டால் போதும். இப்போ வந்து அதே எண்ணெயில் வந்து நம்ம இப்போ பீர்க்கங்காய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், எடுத்துக்கிட்டு இப்போ நல்லா இது வதங்கட்டும். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு போடுறேன். சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். பீர்க்கங்காய் வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம வந்து இது வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், தக்காளி எல்லாமே வதக்கி வச்சோம்ல, இது எல்லாமே நம்ம போய் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்பனா நைஸாக அரைக்கக்கூடாது, சும்மா குறைன்னு அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பீர்க்கங்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இப்படி தான் இருக்கும். சும்மா லைட்டாக குறைன்னு அரைச்சா போதும். இப்போ வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது கூடயே போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். இப்போ வந்து அது கூடவே வந்து நான் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் வந்து கம்மியாக போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். அதனால சும்மா லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும்.
அந்த நல்ல பச்சை ஆல்ரெடி எல்லாமே ஃப்ரை பண்ணி போட்டது தான். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கிடலாம். நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.